லோடுக்கு ரோட்ல இறங்கிட்டாரு. கான்வாய் போயிட்டே இருக்கும். ஜனங்க அங்க கூட்டம் அடிக்கிறாங்கன்னா ஏன் எடுத்துப்பா வண்டி இறங்கி போயிட்டு கட்டிப்பிடிச்சுப்பாரு. இந்த கிழவிகளை கட்டிப்பிடிப்பதே தமிழக அரசியலுக்கு உண்மையான பாசம். ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் கிழவியை கட்டி பிடிச்சா ஜெயிச்சலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க க்ளோன் பண்றாங்க. அதை எம்ஜிஆருக்கு அப்படியே அது அள்ளி அள்ளி கொடுத்தாருமா. அந்த மனுஷனோட தன்மையை புரிஞ்சுக்கணும். நீங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது, பேசுறதுல சிரமம் ஏற்படுது, சொத்தை பூரா காது கேளாத வாய் பேச முடியாதவங்க எழுதுகிறாரு. அந்த தன்மை புரிஞ்சுக்க. இப்ப கூட ராமாபுரத்துல இருக்குல்ல சார், இப்பவும் இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு. அந்த இறுதி காலத்துல எல்லாம் கல்யாணத்துக்கு பத்திரிகை வச்சாங்கன்னா பின்னாடி ஒருத்தன் தட்டில் பணத்தை எடுத்துருவான், இப்படி அள்ளி இப்படி கொடுப்பாரு. அப்போது எம்ஜிஆர் திருமணத்துக்கு அழைத்தவர் சொன்னார், கையில எவ்வளவு மாட்டுதோ அவ்வளவு லாபம். கமல்ஹாசன் அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்காரு சார், திரு எம்ஜிஆர் வீட்டுக்கு. அந்த டைம்ல ஸ்ருதிஹாசனோட போயிருக்காரு. இப்போ கையில நகை அள்ளி கொடுத்தாராம். எங்க போயாங்கனாலும் நீங்க அந்த காலத்துல இவர் திரு சைதை துரைசாமி போன்றவர்கள் எல்லாம் நீங்க போய் பேசுனீங்கன்னா தெரியும். கூட்டத்தை பார்த்தா லொடுக்கு இறங்கி கூட்டத்தில் போயிடுவார். செக்யூரிட்டி ஆஃபீஸர்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவர் எப்போது தீபாவளி பொங்கலுக்கு வரக்கூடிய அரசியல்வாதி கிடையாது, மக்களோடு மக்களாக இருந்தவர். அதனால தான் உயிரை விட்டாங்க. ஓகேவா? இன்னொன்னு, ஒருவரோடு ஒருவரை ஒப்பிடுவதே தவறு. ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு ஜெயலலிதா தான். நீங்கள்